வெளிப்படுத்துற விசேஷத்துல 7 சபைகளுக்கு ஆவியானவர் அதுல 5 சபைகளுக்கு மனம் திரும்பும்படியான எச்சரிப்புகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக ஹல்லேலூயா, glory to God, சபையை குறித்து ஒரு சில முகவரையாக நான் சொல்லிக் கொண்டு போகட்டும். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல 18வது வசனத்துல நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா. அந்த பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்யாது, அதை மேற்கொள்ளாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆங்கிலத்தில் இருக்கும், I will build my church or my house. வீடு என்று சொல்கிறார், என்னுடைய வீடு. அந்த வீட்டை குறித்து சங்கீதங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அவர் எப்படி இருக்கிறார்? He is zealous for his church, for his house. ஹல்லேலூயா. அந்த வசனத்தின்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தேவாலயத்தை தீட்டுப்படுத்தின விற்கிறவர்களையும் புறா விற்கிறவர்களையும் காசுக்காரருடைய பலகைகளை கவிழ்த்து போட்டு சாட்டை எடுத்து அவர்கள் எல்லாம் அங்கிருந்து விரட்டி கழித்தார். என்ற வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு எனப்படும், அதை கள்ளர் கோகை ஆக்காதிருங்கள் என்று சொல்லி எழுத்தின்படியான தேவாலயத்தை சுத்திகரித்தார். ஆவிக்குரியபடி தேவாலயமாகிய 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தின்படி ஆவிக்குரிய தேவாலயமாகிய நம்மை குறித்து அவர் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராய் இருப்பார், எவ்வளவு சாட்டை எடுப்பார். அதை மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற எல்லா சபைகள் மீதும் பாதாளத்தின் வாசல்கள் சபைகளை மூடி இருக்கிறது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுருவ ஓ ஹல்லேலூயா, நீ கேவா என்று அழைத்தார். கல். அவன் எப்படிப்பட்டவன்? ஸ்திரமற்றவன். அவனை போய் கல்லாக்குறார். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவர்களையும் ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்த அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எந்த கல்? கேவா. மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஜீவனுள்ள கல். ஹல்லேலூயா. அதுதான் நான் பேதுரு தன்னுடைய நிருபத்துல 1ஆம் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, அவரோட கூட சேர்ந்து இணைக்கப்பட்டவர்களாகிய நீங்கள் ஜீவனுள்ள கற்கள், லிவிங் ஸ்டோன்ஸ். என்ன கல் இது? செத்து போன கல் இல்ல, இயேசுவோட மூளைக்கல்லாகிய அவரோடு இணைக்கப்பட்டவர்கள் நாம் ஜீவனுள்ள கற்கள். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சிரமமாக அப்போ என்ன ஆகும்? ஜீவனுள்ள கற்களாய் இருந்து மூளைக்கல்லாகிய இயேசுவோடு இசைந்திருந்தால் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. ஜீவன் நமக்குள்ளே இறங்கினால் நாம் ஜீவனுள்ள கற்களாய் இருந்து மாற்றம் அடைவோம். பாதாளத்தின் வாசல்களுடைய மும்முரமே சபைக்கு விரோதமாகத்தான். மந்தை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள், பலவிதமான பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள். அப்ப அதை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜீவனுள்ள கல்லாக இருக்க வேண்டும். 20:28 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. இந்த சபை எப்படி சம்பாதித்தாரா? அவருடைய ரத்தம் கொடுத்து சம்பாதித்தார் சபை. ஹல்லேலூயா. அந்த சபை என்றால் யார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 2:27 சொல்லப்பட்டிருக்கு. 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, அவருடைய சரீரமாகிய சபை. சபை எது? அவருடைய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. ஹல்லேலூயா. எபேசியர் 4:17 அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய 4:12 அவருடைய சரீரமாகிய சபை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அந்த சபைக்கு வேதம் சொல்கிறது, எபேசியர் அதே 4 ஹல்லேலூயா, glory to God 15ஆம் அதிகாரத்திலே ஹல்லேலூயா, glory to God, தலையாகிய கிறிஸ்து. சபைக்கு தலையார்? கிறிஸ்து. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே கூட நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த சபை யாராம்? 1 கொரிந்தியர் 12:27 நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் எப்படி இருக்கிறீங்க? தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த சபை யாரு? நீங்கள் தான் கிறிஸ்துவின் சரீரம்.
தனித்தனியே எப்படி இருக்கிறீங்க? அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஹல்லேலூயா, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 18ஆம் வசனத்திலே சொல்கிறார், அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். ஹல்லேலூயா. புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே, ஹல்லேலூயா, glory to God, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அவர் அந்த சபையிலே அன்பு கூர்ந்து 25ஆவது வசனத்திலிருந்து சபையிலே அன்பு கூர்ந்து அதை என்ன செய்தாராம்? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறார். எப்படி சபையை சுத்திகரிக்கிறார்? வசனத்தை கொண்டு, திருவசனத்தை கொண்டும், ஞானஸ்தானமாகிய ஒழுங்கு, திருவசனமாகிய தண்ணீர், திருவசனத்தை கொண்டு சபையை சுத்திகரிக்கிறார். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் சத்தியத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த நான் சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள் என்று யோவான் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த சத்தியத்தினாலே அவருடைய பரிசுத்தமாக்கும் சுத்திகரியும் என்று 17ஆம் அதிகாரத்திலே இயேசு சுத்திகரிக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் எப்படிப்பட்ட சபை? கரை, தீரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல். இப்போ சபைகளுக்கு இயேசு என்ன எதிர்பார்க்கிறாரோ அதற்கு எதிர்மறையான காரியங்களை சபைக்குள்ளே போடுகிறது தான் சத்துருடைய வேலை. இதை உணராமல் ஹல்லேலூயா அந்த நிலைமையில வாழ்ந்தால் அந்த கிறிஸ்தவர்களை போல பரிதாபம் ஒன்றுமில்லையே. கரை, திரை. கரை என்றால் ஏதோ கரை பட்டுருச்சு, அதுக்கப்புறம் திரை என்றால் அந்த கரை நீங்கின பிறகு அதோடைய அடையாளம் இருக்கும். திரை, அந்த கரை, திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான, பரிசுத்தமும் பிழை, blameless. அதனாலதான் நான் பெரிய பாவம் செய்தனால என் மேல பிளேம் இருக்கா, குற்றம் இருக்கா? குற்றம் நீங்க கழுவினீரே. என் மேல யாருக்காவது மனத்தாங்கல் இருக்கா? என் மேல ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் சமூகத்துல போய் நம்ம ரெக்டிஃபை பண்ணுவோம். பாத்திர தன்மைகளை நீங்க we have to be blameless before God. Hallelujah. We cannot, நம்முடைய நீதியில நம்ம செல்ஃப் ரைச்சியஸ்ல நடந்தோம்னா, சுய நீதியை நம்பி வாழ்ந்தோம்னா நம்ம மேல ஒரு குற்றமும் நமக்கு தெரியாது. ஆமென். நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் சபைக்கு போறேனே, நான் எல்லாத்துலயும் ஒழுங்கா இருக்கேனே. ஆனால் தேவ நீதியை சார்ந்து இருந்தா நம்மளால ஒரு நிமிஷம் கூட தேவ நீதியை நம்பி தேவ நீதியை சார்ந்து வாழ்கிறவங்க நான் ஓகே சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே நமக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் குறைகளும் கரைகளும் குற்றங்களும் தெரியாவிட்டாலும் நம்முடைய ஆவியில நான் சரியா இருக்கிறேன் என்ற உணர்வு வராது. உள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தணும். எங்க கொண்டு போய் நிறுத்தணும் சபைய? எந்த அதிகாரிக்கு முன்னாடி இல்ல, தேவனுக்கு முன்பாக போய் நிக்கணும்னா குவாலிபிகேஷன் இதுதான். ஹல்லேலூயா. தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு அதெல்லாம் லைட்டா அப்படி மூடப்பட்டு போச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சபையில இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசம், அந்த உபதேசத்தின் முதலாவது பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த உபதேசப்படி ஜனங்களும் நடக்க வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துக்கு உபதேசத்துக்கு ஆப்போசிட்டாக இன்றைக்கு சபைகள் பேசுகிறது, உபதேசிக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு எதிர்மறையான ஆவி என்ன ஆவி? அந்தி கிறிஸ்துவின் ஆவி அல்லவா? அப்ப சபைகளை ஆளுகை எடுக்கிறது, ஆதிக்கம் செய்கிறது யார்? இன்னைக்கு பாஸ்டர் கூட நல்ல ஆலோசனை கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னொரு ஊழியக்காரர் சொன்னாருன்னு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. அது எனக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியல. கொஞ்ச காலம் கஷ்டம், கொஞ்ச காலம் வருவேன், அதுக்கு பிறகு தொடர்ந்து இருந்தா சந்தேகத்துக்குரியது. ஐ டோன்ட் அக்செப்ட் இட். லாஸ்ட் ஒரு பிச்சைக்காரன் அவன் மரித்து, அவன் பாஸ்டர் மூலமா அநேக தினம் கர்த்தர் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் மரித்து போனான், தேவதூதர்களால் கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போகப்பட்டான். ஹல்லேலூயா. அது உன்னத பாக்கியம். ஹல்லேலூயா. அது பெரிய காலிங், அது ஹை காலிங். பிச்சைக்காரங்களா இருக்குது பெரிய ஹை காலிங். தெரியுமே சொன்னா கிறிஸ்தவங்களுக்கு இதுதான் அந்தி கிறிஸ்துவ உபதேசம் மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. ஆப்போசிட்டா சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கித்து என்ன செய்யுங்க? சீஷர்களாக்குங்க. ஏன் அதை சொன்னார்? கிறிஸ்தவர்களாக்குங்க சொன்னார். சீஷர்களாக்குங்க, அவரை பின்பற்றுகிறவர்களாக்குங்க. கஷ்டம், டிஃபிகல்ட் ஜாப். கிறிஸ்தவர்கள் ஆக்கிடலாம். அப்படிப்பட்டவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். You have to keep striving. வருகிறது ஒவ்வொரு சபையும் பட்சிக்க சர்ப்பம், ஒரு சர்ப்பம் சீறி கொண்டிருக்கிறது. ஆண் பிள்ளையாக சபைகள் உருவாகிடக்கூடாது.
கிறிஸ்துவை போல சபைகள் உருவாகிடக்கூடாது. அப்படிப்பட்ட சபைகளை பட்சிக்க சபை சபையாக அவன் விளங்கி கொண்டிருக்கிறான். அந்த தரிசனம் இல்லாம சபை நடக்குதா, ஓகே கேரி ஆன், தொடர்ந்து நடக்கலாம். அவன் பர்மிஷன் கொடுப்பான், லைசன்ஸ் கொடுப்பான். ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தின்படி வாழ வேண்டும் என்று போராடுகிறவர்களுக்கு விரோதமாக நித்தமும் அவன் போராடுகிறான். ஹல்லேலூயா. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோமா, ஆட்டுக்குட்டியாண்ட ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவர்கள். ஒன்னு பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல ஏன் இவ்வளவு எச்சரிப்பு? இயேசு கிறிஸ்து சபை குறித்து பக்தி வைராக்கியத்தை பாராட்டினார். அதை பேதுரு எழுதுகிறார், வாசிங்க. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமாய் இருக்கும்? தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமாய் இருக்கும்? நியாயத்தீர்ப்பு ஏன் இந்த சபை மனம் திரும்ப வேண்டும்? நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், நீதிமானே ரட்சிக்கப்படுகிறது அரிதான. பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே இருப்பான்? எனக்கு போதிக்கும் வழிகாட்டும் எல்லாம் செய்யும். ஆனால் பயபக்தியோடு கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு நீதிமானாக ரட்சிக்கப்படுகிற முடிவுகள் உண்டாகிற ரட்சிப்புடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களின் உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர். உங்களோட ஆத்துமா முக்கியம், அதுதான் அவனுக்கும் தேவை. பாட அனுபவிக்கிறவர்கள் எப்படியா? நன்மை செய்கிறவர்களா. அநேக வேளைகளில் தீமைகள் வருகிறது, அநேக மக்கள் தீமையை செய்கிறார்கள் நமக்கு விரோதமாக. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம், அதுக்கு மாறாக கர்த்தர் நன்மையை செய்யும்படி பலவந்தமாய் செய்ய வைக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நாம் போவோம். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு, the judgment begins at the house of God. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகையினால் தான் சபைகள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். முதலாவது அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அடுத்து அவர் சொல்றாரு, ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு நீ எழுது. இன்னைக்கு சொல்றாங்க டர்க்கில தான் 7 சபைகள் இருந்தது. இட் இஸ் நாட் அவர் திங், லிட்டரல். அந்த 7 சபைகளுக்காக ஆண்டவர் யோவானுக்கு இவ்வளவு பெரிய வெளிப்படுத்தலை கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. என்ன சொல்றது, the model of those churches. ஹல்லேலூயா. அந்த துருக்கியில இருந்த 7 சபைகள் எப்படி இருந்ததோ அதே ஆவிகள் தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் சபைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். இதை உணர்ந்து சபையாக மனம் திரும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது 7 சபைகள் என்ன என்று சபைகளுக்கு எழுதும் போது, முதலாவது சபைகள் 7 சபை சொல்லாமா? எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, அப்புறம் சர்தை, பிலடெல்பியா, லவோதிக்கேயா. சபை எபேசு சபை. ஹல்லேலூயா. எபேசு சபை ஆண்டவர் பாருங்க, இந்த 7 சபைக்கு சொல்லும் போது அதில் உள்ள நம்முடைய தேவனுடைய நல்ல காரியத்தை பாருங்க, அந்த சபைகள்ல இருக்க நல்ல காரியங்களை எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றாரு. ஆமென். அப்புறம் அதுல இருக்க குறைகளை சொல்லுகிறார். ஆமென். அடுத்தது குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு மனம் திரும்பும்படி சொல்லி எப்படி செய்து என்ன செய்து நிவர்த்தியாக்குகிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவ்வளவு அழகா படிப்படியாக எழுதி வைத்த போதிலும் சபைகள் அஞ்ஞானிகளை போல இருக்கிறார்கள். They are like aliens and strangers to God's truth. Hallelujah. முதலாவது எபேசியன் சபை கர்த்தர் சொல்றாரு, குட் வர்க்ஸ், பேஷன்ஸ், உன் நற்கிரியையில அறிந்திருக்கிறேன், பொறுமையா அறிந்திருக்கிறேன், உபதேசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற, டிசிப்ளின், சர்ச் டிசிப்ளின் இருக்குதான். அப்புறம் தீமையை வெறுக்கிற ஒரு சபையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிதான் ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 to 7 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்க.
இரண்டாம் வசனம், 3ஆம் வசனம், 6ஆம் வசனம் நற்கிரியைகளை குறித்து சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. 4வது வசனம், 5வது வசனம் சபையினுடைய குறையை சொல்லுகிறது. வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து எங்கே ஃபால் ஆரம்பிச்சது, ஆரிஜின் எங்கே, கோ பேக். ஹல்லேலூயா. பிசாசு மேல பழியவே போடக்கூடாது. நீ இந்த நிலைமையில விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி அப்பதான் நம்முடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டால்தான் மனம் திரும்ப முடியும். ஹல்லேலூயா. குற்றத்தை மற்றவங்க மேல போட்டுட்டு இருந்தா மனம் திரும்ப முடியாது. ஹல்லேலூயா. நாம அத கவனிங்க. வாசிங்கம்மா. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் எச்சரிப்பையும் கொடுக்கிறார். மனம் திரும்ப வழியையும் காமிச்சு, இல்லாவிட்டால் நடக்கக்கூடிய எச்சரிப்பு, நியாய தீர்ப்பை குறித்து சொல்றார். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லிட்டு ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தையும் அங்கே சொல்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பார்க்க நமக்கு நேரம் இல்லாதனால்தான் மனம் திரும்புவதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கோம். சபைகள் மனம் திரும்ப வேண்டும். இந்த சபை குறித்து பேசும்போது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன். இந்த சபை தொடர்ந்து செய்து கிரியை செய்து பிரயாசப்படுது, பொறுமையா இருக்குது. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறவர்களை சோதித்து கண்டுபிடிச்சிருது. பொய் பேசுறவங்களை கண்டுபிடிச்சிருது. ஹல்லேலூயா. சகிக்குது, என்டியூரன்ஸ் சகிக்குது, பொறுமையா இருக்கிறது. கர்த்தருக்காக இளைப்படையாம பிரயாசப்படுதோ. இந்த சபைக்கு சொல்ற, நீ மனம் திரும்பாத பட்சத்துல உன் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கிறேன். என்னங்க, இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி, இவ்வளவு ஸ்ட்ரைக் பண்ணி, இவ்வளவு பிரயாசப்பட்டு, இவ்வளவு உழைக்கிற சபையை பார்த்து சொல்றாரு, நீ மனம் திரும்பாத பட்சத்துல விளக்கு தண்டை எடுத்து விடுவேன் என்று சொன்னால் இன்றைக்கு எப்படி இருக்கும் கிறிஸ்தவர்கள்? ஹல்லேலூயா. Wake up. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆண்டவருக்கு என்ன தேவை? நீ கிரியை செய்வது எனக்கு அவசியம் இல்லப்பா. ஹல்லேலூயா. நீ எனக்காக ஓடுகிறதும், நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறதும், நீ எனக்காக என் நாமத்தின் நிமித்தம் செய்கிற எல்லா காரியத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இப்ப நமக்கு வேலையே, ஆண்டவரை என் பேர்ல உமக்கு என்ன குறை உண்டு? ஹல்லேலூயா. குறைய சொன்னாதான் கோச்சுக்குது எல்லாம். ஐஸ்வர்யவான் ஆகிய ஒரு வாலிபன் வந்து சொல்லுகிறான், மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல, ஆண்டவரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்றாரு, கற்பனைகள் எல்லாம் கைக்குள். நான் சிறு வயது முதற்கொண்டு எல்லா கற்பனைகளையும் கை கொள்ளுகிறேன். மனப்பாடம் பண்ணல, அவன் கை கொண்டானோ. ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது, இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்றார். ஹல்லேலூயா. இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தா என்ன சொல்லுவார்? உன்னிடத்தில் குறை உண்டு தான் சொல்லுவார். எப்ப குறை சொல்லிட்டே இருப்பீங்களே, பாஸ்டர் அஜித்க்கு என் மேல தப்போ. நான் யோசித்து பார்த்தேன், இன்னைக்கு கூடவே இருந்து கரெக்ஷன்ஸ் மற்ற எல்லா காரியங்களும் பெற்றுக்கொள்றதுனால, இன்னைக்கு இப்படி தாட் பெற்றுக்கொள்றதுனால ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அதே தாட் லெவல், அதே மைண்ட், அதே ஹல்லேலூயா ஸ்பிரிட், அதே அபிஷேகம். அப்போ இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சிக்ஷையும், இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளுதலையும், இயேசுவோட ஒருமைப்பட்டிருந்தா அவரை போல நம்ம மாற மாட்டோமா? ஹல்லேலூயா. ஆமென். சிக்ஷை வேணாம், கடிந்து கொள்ள வேணாம், எனக்கு சீர்படுத்துதல் வேணாம். நான் இருந்த போது தேவனுடைய எல்லா காரியத்தையும் கற்று தேர்ந்து தேவனுக்காக வைராக்கியம் கொண்டவனா இருந்தான். நான் எல்லாம் சரியா இருக்கேன்னு நினைச்சான்.
இயேசு வழியிலே குறுக்கிட்டு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன போதுதான் கேட்கிறான், நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்புறம் இது வரைக்கும் செய்ததெல்லாம் உனக்கு பெரிய இல்லையா? விருப்பத்தின்படி ஊழியத்தை கூட தேவனுடைய இருதயத்தின்படி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிரியைகள் பிரயாசம் எல்லாத்தையும் இருக்கான். நீ ஆதி கொண்டிருந்த அன்பு, நீ என்னதான் செய்தாலும் ஆண்டவருக்கு என்ன தேவை? ஆதியில் கொண்டிருந்த அன்பு ஆண்டவருடைய அன்பு நிமித்தம் ஏவப்பட்டு இதையும் செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பெஸ்ட் எக்ஸாம்பிள். எஸ் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. The love of God compels me or constrains me. Hallelujah. You should be compelled by the love of God to do works for Him. Hallelujah. அவருக்காக கிரியை செய்யணும்னா இயேசுவின் மேல் உள்ள அன்பினாலே நிரப்பப்பட்டு, அதனாலதான் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. உபத்திரமோ, வியாபனமோ, வறுமையோ, தரித்திரமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை எல்லாவற்றிலும் எங்கள் அன்புக்குரியவர்களாய் முற்றும் ஜெயக்குரியவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒருவரும் பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மேலுள்ள அன்பில வேறொன்று. பணக்காசை கேட்கவில்லை, உன் அன்பை கேட்கிறார். உன் முழு அன்பை கேட்கிறார். முழு இருதயத்தோடு கூடிய அன்பை கேட்கிறார். முழு ஆத்மாவோடு கூடிய அன்பை கேட்கிறார். முழு ஆவியோடு கூடிய அன்பை கேட்கிறார். முழு பலத்தோடு கூடிய அன்பை கேட்கிறார். எங்க போச்சு இந்த அன்பெல்லாம்? இந்த அன்பெல்லாம் எங்க போச்சு? பலருக்கும் போச்சு. உலகத்தின் மேல போச்சு, உலக ஐஸ்வர்யத்தின் மேல போச்சு, உலக மாயையின் மேல போச்சு, உலக இச்சையின் மேல போச்சு, உலக வசதிகள் மேல போகுது, உலக மக்கள் மீது போகிறது, சுயத்தின் மேலே போகிறது. தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க. இதெல்லாம் எடுத்து காண்பிக்கிறது இருக்கு. இதெல்லாம் என்னை கைவிடக்கூடியதுக்கு இப்ப நான் எதற்கு அன்பு சொல்ல? வேஷம் கடந்து போகிறது. அதை ஏன் நான் அன்பு செலுத்தி அழியாத அன்புடைய தேவனை நான் ஏன் இழக்க வேண்டும்? You are loaded. Hallelujah. Loaded with the love for other things than the love for God. மற்றவைகள் மேல் உள்ள அன்பு இப்படியாக தேவஜனமே கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பை திருடுவதற்கு பல காரியங்கள் நம்முடைய உள்ளத்திலே வந்து நம்முடைய அன்பை திருடி கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும். இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டார். அதனாலதான் அவரோட இந்த உபதேசம் தொடவே மாட்டாங்க பிரசங்கர். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும், என்னிடத்தில் யாதொருவன் ஊழியக்காரன் சொல்லல, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். இதெல்லாம் வெறுத்துடணுமா? வீட்டுல ஒரே சண்டை தானே நடக்கும். ஹல்லேலூயா. World War III வரப்போகுதுங்கிற வீட்டுக்குள்ளேயே World War III ஆரம்பிச்சோம். வெறுத்து ஒருத்தர் வெறுத்து பேய பிசாசை திட்டி அப்படியா இருக்க சொல்றாரு. ஹல்லேலூயா. தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒருத்தரும் வந்தால், யாதொருவன் வந்தால் வெறுக்கத்தான் வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களை வெறுக்கப்படாது. நடுவுல வர இன்டர்ஃபியர் ஜெபம் மனைவி சொன்னா, இன்னுமா நீ உத்தமத்துல இருக்கிற தேவனை தூஷித்து ஜீவனை விடுப்பா. ஆனா என் மனைவி சொல்லிட்டா போய் கேத்துல விட்டார. ஹல்லேலூயா. ஆதாம் கேட்டான், பாவம் செய்தான். ஆபிரகாம் சாராவோட பேச்சை கேட்டு இப்படிலாம் நிறைய மிஸ்டேக்ஸ். ஹல்லேலூயா. ஆனா யோபு பாருங்க, தன் மனைவி பேச்சை கேட்டு விசுவாசத்துல அசைக்கப்படவே இல்லை. தேவனிடத்தில் நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமா? பைத்தியகாரி பேசுறது போல பேசுறியே அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அதுதான் வெறுக்கிறதுனா அவளை வெறுக்கல, அவளுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட். ஆமென். தேவனுடைய மேலுள்ள அன்பை கெடுக்குதா? அதே மாதிரி ஆப்போசிட். ஹல்லேலூயா.
கணவன்மார் செய்தார் அல்லது பிள்ளைகள், we cannot compromise. யாருக்குள்ள பிசாசு போது தேவனை விட்டு நம்மளை பிரிச்சாலும் அதுக்கு விழிப்பா இருந்து அதுக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதுதான் அர்த்தம். மத்தேயு 10:37 வாசிங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எனக்கு என்ன அல்ல? பாத்திரன் அல்ல. மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதிகமாய் அப்ப என்ன செய்யணும்? நம்ம போய் தேவ சமூகத்துல ஒவ்வொருவரும் தனிப்பட்டு யாக்கோபு அதை யோசித்தான். எத்தனை இருந்தான், குடும்பத்தோட உட்கார்ந்துட்டு இப்படி அப்படி டாட்ச் பண்ணி தன் வாழ்க்கையெல்லாம் என்ன செய்தான், எப்படியோ சமாளிச்சிடலாம் வாழ்ந்தான். ஆனா ஒரு காலகட்டம் வந்தது, அவனால் சமாளிக்க கூடாத சூழ்நிலை வந்த போது அவன் செய்தான், எல்லா தன் மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள் எல்லாரையும் அக்கறைப்பட பண்ணி பின்பு யாக்கோபு தனித்திருந்தான். இப்போதான் அவனுக்கு தெரியுது, ஐயோ எனக்கும் என் ஆண்டவருக்குள்ள உறவு துண்டிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா. நான் தன்னந்தனியா அப்பா அம்மாவை விட்டுட்டு வனாந்திரத்துல வந்து கல்ல தலையணையா வச்ச போது இந்த ஆண்டவர் தானே தூணுல ஏனியிலிருந்து தேவத்தூர்கள் ஏறுறதும் இறங்குறதுமா இருந்து அந்த ஏனி உச்சிலிருந்து கர்த்தர் என்னோட பேசினார். நீ போகும் இடமெங்கு காத்து நான் திரும்ப பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்லாம் சொன்னாரே. நான் அவரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவரோடு உள்ள உறவு, அவரோட ஐக்கியம், அவரோட சம்பந்தம் இல்லாதனால நான் எத்தனை இருக்கிறேன் ஹல்லேலூயா என்று சொல்லி அவசியத்தை உணர்ந்தவனா எல்லாரையும் அக்கறைப்பட பண்ணினான். பின்பு அவன் தேவனோடு தனித்திருந்து போராடி இஸ்ரவேல் என்கிற பெயரை வாங்கி கொண்டான். ஆமென் ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனம் இஸ்ரவேல் என்றார். கர்த்தருடைய தொடுதலை பெற்றவனாய் மாறினார். Hallelujah, you have to strive. ஆண்டவரே நீங்க தொடணும், என்னை சந்திக்கணும், என் வாழ்க்கையை மாற்றணும், என் அன்பெல்லாம் உமக்கு கொடுக்கிறேன். ஆமென். அப்படின்னா பாருங்க, உங்க குடும்பத்துல பிரச்சனைகளே வராது. அப்படியே எல்லாம் ஒரு மனமா இருந்தீங்கன்னா. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்காக. ஹல்லேலூயா. தேவன் தானே உண்டாக்குறார் மனுஷனையும் மனுஷியும். ஆமென். பிசாசை உண்டாக்குறார். ஹல்லேலூயா. குடும்பமா இருக்க தேவன் தானே அந்த நியமித்தார். ஆமென். பிசாசா நியமித்தார். அப்ப தேவன் தானே அதை ஆசீர்வதிக்கணும். தேவன் தானே அது குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும். ஆமென். தேவன் மேல் உள்ள அன்பு இல்லாம அது என்ன குடும்பமா ஜூ மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதாகினால ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறை இருக்குது. நீ மனம் திறந்து, நீ எப்படிலாம் ஆண்டவர் மேல ஆசையா இருந்தா, அன்பா இருந்தா, போய் பார்க்குறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொன்னேன், ஆண்டவர் பத்தின அன்பை சொன்னேன், ஆண்டவருடைய காரியங்களை சொன்னேன். கிறிஸ்துவின் அன்புல ஏவப்பட்டு சுவிசேஷம் சொன்னாதான் மற்றவங்களுக்கு தோடும். தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பு இல்லை நெருக்கி ஏவுது. அப்படி ஏவுனா உனக்கு கர்த்தர் மேல அன்பு இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அன்பை ஆண்டவர்களை புதுப்பிச்சு மற்ற எல்லாத்தையும் கர்த்தருக்குள்ளிருந்து தான் நான் நேசிப்பேன், கர்த்தருக்குள்ளிருந்து தான் எல்லார்ட்டும் அன்பு செலுத்த. கிறிஸ்துவின் அன்பு மற்றவங்கள்ட்ட செலுத்தும் போது அது களங்கம் இல்லாத அன்பு, பரிசுத்தமான அன்பு. ஹல்லேலூயா. அசுத்தம் இருக்காது. ஹல்லேலூயா. சரி சரி சரி, அடுத்த சபைக்கு ஓடி போலாம். நீ ஓடி போயிடாதீங்க எங்க சபைக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெறும் மனம் திரும்புகிற பகுதியை மாத்திரம் தான் வாசிக்கும். சிமர்னா சபையை பார்க்கும்போது 2வது சபை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8-11 வசனங்கள்ல சிமர்னா சபை குறித்து சொல்லப்படுறது. என்ன தெரியுமா? கவனிங்க. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். சிமர்னா சபையை பார்த்து ஒரு கடிந்து கொள்ளுதல் கூட இல்லை. என்ன இல்லை? கடிந்து கொள்ளுதலே இல்லை. ஏன் கடிந்து கொள்ளுதல் இல்லை? அதை கேட்கணுமா வேணாமா? சிமர்னா சபையே, ஏன் உன்னை ஆண்டவர் கடிந்து கொள்ளவில்லை? உன்னை போல நான் மாற வேண்டும். 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும். என்னது உபத்திரவத்தையும்? அதுதான் குவாலிஃபிகேஷன். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும். நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும்
தங்களை யூதர் என்று சொல்லியும் தங்கள் யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாத. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ இருக்கிற உண்மையா அது ஒண்ணுதான் ஆலோசனையா சொல்ற. மரண பரியந்தம் உண்மையாயிரு. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்கும்னு நிச்சயம் இல்லை. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:12 சொல்லுகிறது, நிற்கிறேன் என்று எழுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிக்கிறேனா நாளைக்கு நிற்பனா நாளைக்கு குறிச்சு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிற்கிறேன் என்று எழுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். டேக் இட் ஃபார் கிராண்டட் இல்ல. ஒரு நாள் நல்லா பைபிள் வாசித்து வேதம் வாசிட்டா நான் கத்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், அடுத்த நாள் பொறுத்து அப்படி இருக்கக்கூடிய எப்பவும் எச்சரிக்கை, எப்பொழுதும் ஜாக்கிரதை, எப்பொழுதும் விழிப்பு. அப்படிப்பட்ட சபை எல்லாத்தையும் சகிக்கிற சபை. Amen. Spiritual endurance and heavenly treasure. The poor, the rich church. தரித்திரம் என்ன இருந்தது இந்த சபைக்கு? நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்த உனக்கு என்ன இருக்கு? தரித்திரம். அந்த தரித்திரம் வந்தாலும் சகித்து கொண்டு இருந்தது. ஹல்லேலூயா. உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன். உபத்திரம் தேவனுக்கு பிரியமானவர்களுக்கு எல்லாம் உபத்திரம். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் அவன் சொல்றான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு உபத்திரப்படாம இந்த வழி விலகி போயிருப்பேன். ஆமென். அநேக உபத்திரங்கள் வழியாய்தான் பரலோக ராஜ்யம் போகணும். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். உபத்திரம் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? நான் திடன்கொள்வேன், உலகத்தை அவர் ஜெயிச்சுட்டா இருப்பா, எனக்கு என்ன கவலை, இந்த உபத்திரம் என்ன செய்யும்? ஹல்லேலூயா. Glory to God. உபத்திரம் பாடுகள். நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் ஏன்? ஹல்லேலூயா. Glory to God. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருல, நாங்கள் ஐஸ்வர்யம் ஆக்கும்படிக்கு நாங்கள் எப்படி ஆனோமா? அவர் சொல்றாரு 2 கொரிந்தியர் 6:10 வாசி. துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும். ஏங்க தரித்திரம்? அன்னைக்கு கூட சொன்னேன், இந்த ஊழியத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டு ஐஸ்வர்யவான்களாக்கப்பட்டவர்கள் ஏராளம். ஹல்லேலூயா. ஆனா எல்லாரும் மறக்கப்பட்டு போயிருக்கோம். அதை பத்தி நமக்கு கவலையில ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. பரலோகத்துல எனக்கு இன்னும் அதிகமா பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு அவர் எப்படியானார்? தரித்திரரானார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. கவனிக்க நேரம் இல்லை. ஆகையால சிமிர்னா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? ஹல்லேலூயா. Glory to God. நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை என்ன செய்யற அவர் அறியாம இல்லை. நான் சொன்ன பார்த்தீங்களா, லாசரு ஹை காலிங். ஆமென். ஹை அண்ட் ஹையஸ்ட் காலிங் போறவங்களுக்கு தான் இந்த அழைப்பு, எல்லாருக்கும் கிடையாது. அறிந்திருக்கிறேன், நத்திங் இஸ் அன்னவர். எல்லாவற்றையும் நம்முடைய பாடுகள் இன்ச் பை இன்ச், மில்லிமீட்டர் பை மில்லிமீட்டர் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீ படப்போகிற பாடுகளையும் குறித்து பயப்படாத. மரண வரைக்கும் உண்மையா இத்தனை எத்தனை பரிசுத்தவங்கள் தெரியுமா? இன்னைக்கு நாம நினைக்கிறோம் ஏதோ பெருசா நம்ம தியாகம் பண்றோம், பெருசா நம்ம சாதிக்கிறோம்னு சொல்லி. வாட்ச்மேன் நீ என்றுதான் நினைக்கிறேன். அவரை குறித்து அவர் தான் குறித்து நினைக்கிறேன். அவரை அந்த சைனால சீன தேசத்துல ஜெயில போட்டு, அந்த மனுஷன் ஜெயில போட்ட பிறகு எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லுகிறார் என்று சொல்லி அவருடைய நாக்கை வெட்டினார்களாம்.
அப்படியும் அவர் கண்களினாலே அவர் அன்பு கிறிஸ்துவின் அன்பை காண்பித்து அநேகரை கவர்கிறார் என்று ஒவ்வொரு அவயவமாய் அவரை வெட்டினார். ஆனாலும் மரண உபதேசம் அவர்கள் உண்மையாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. சோ நம்ம ஏதோ பெரிதா கர்த்தருக்காக சாதிக்கிறோம்னு நினைக்காதீங்க. we are nothing compared to those saints of God who laid their lives for Christ, who became paupers for Christ. தாங்களாக இயேசுக்காக, இயேசுவின் ராஜ்யத்துக்காக எவ்வளவுதான் கர்த்தருக்காக வாழ்க. ஏன் சும்மா பைத்தியக்காரா? அவங்களுக்கு தெரியும் இனி வரும் பலன் என்ன. மோசேக்கு தெரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. அதன் மேல அவன் நோக்கமா இருந்தான். இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். பிதாவினிடத்துல செல்லப்பிள்ளை அந்த ஐஸ்வர்யத்தை விட்டு அவர் தரித்திரரானார். ஏன்? அந்த மகிமை அடையும்படிக்கு. ஹல்லேலூயா. கிரேட்டர் கோல், கிரேட்டர் ரிச்சஸ். ஆபிரகாம் எல்லா ஐஸ்வர்யவானா இருந்தாலும் அவன் தன்னை அந்நியன் பரதேசின்னு வாழ்ந்துட்டு இருந்தான். ஹல்லேலூயா. இனி ஒரு பரமதேசத்தை நாடினான். ஹல்லேலூயா. நம்முடைய ஆட்டிடியூடே, கிறிஸ்டியன் ஆட்டிடியூடே சரியாக மாற வேண்டும். ஆமென். கிறிஸ்தவ நோக்கங்கள் சரியாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க தவறான, அதாவது என்ன சொல்றது, உபதேசங்கள், எதிர்பார்ப்புகள், தவறான ஒரு ஃபார்மேஷன், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதை மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. சரியான நோக்கத்தோடு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆகினால் இந்த சிமன்னா சபைக்கு இப்படி பாடு உபத்திரம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அது மனம் திரும்பிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு மனம் திரும்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு. ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிங்க. அடுத்த சபைக்கு போலாம். பெர்கமு சபை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12-17 வசனங்கள்ல பெர்கமு சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஒரு மோசமான சூழ்நிலையிலே அந்த சபை வாசம் பண்ணி கொண்டிருந்ததாம். ஹல்லேலூயா. The church with bad environment. Hallelujah. The church with bad environment. ஆனா அது என்ன செய்ததாம்? ஹல்லேலூயா. அதோட நல்ல காரியம் தீமையான காரியங்களை சகித்துக் கொண்டிருந்ததாம். ஆனா அதோட கெட்ட காரியம் என்ன? 14-15 ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவன் போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். ஹல்லேலூயா. நிக்கோலாய் கர்த்தர் வெறுக்கிற காரியங்களா நான் வெறுக்கிறேன். என்ன சொல்றாரு? நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் மனம் திரும்பு. சபையே மனம் திரும்பு. மனதை திருப்பு. எல்லா ராங் ஆட்டிடியூட், ராங் டைரக்ஷன்ல இருந்து மனதை எடுத்து சரியான டைரக்ஷன்ல, சரியான திசையில, சரியான நோக்கத்துல திரும்பும் மனதை. ஹல்லேலூயா. சத்ரு தவறான திசையில திருப்பி வைத்திருக்கிறான் கிறிஸ்தவம் என்கிற போர்வையில. நீ சரியான வசனத்தின்படியாக ஒரு மனதையும் சிந்தையும் திரும்பு. ஏன் இவர்கள் என்ன செய்கிறார்களா? டாலரன்ஸ் ஆஃப் ராங் டாக்டரின்ஸ் அண்ட் ஹெரட்டிக்ஸ். என்னதை டாலரேட் பண்றாங்க? துருபதேசங்கள், தவறான உபதேசங்களை சகித்துக் கொள்வதா. எல்லாம் ஊழியக்காரங்க தானே, இவங்க மட்டும்தான் உலகத்திலேயே ஊழியக்காரங்களா? அவங்க பிரசங்கம் இல்லையா, இவங்க பிரசங்கம் இல்லையா, அது பிரசங்கம் இல்லையா, இது பிரசங்கம் இல்லையா, உலகத்திலே இதுதான் பிரசங்கமா? எல்லா பிரசங்கத்துக்கும் தலையாட்டி எல்லா பிரசங்கமும் கர்த்தருடைய வார்த்தை தானே அவங்க சொல்றாங்க. இப்படி பிரிவினை உண்டாக்குறாங்க. டாலரன்ஸ் ஆஃப் ராங் டாக்டரின்ஸ், டாலரன்ஸ் ஆஃப் ராங் டாக்டரின்ஸ் அண்ட் ஹெரட்டிக்ஸ். அது கேத்தலிக்ஸ் வந்து அந்த நாட்கள்ல வசனத்தின்படியாக வாழ்ந்த ஜான் ஹஸ், வில்லியம் டெண்டேல்,
போன்ற வசனத்தை மொழிபெயர்த்து ஜனங்களுக்கு கொடுக்கவே வார்த்தைக்கு மாற இவங்க வசனத்தை ஒழிச்சு வச்சுட்டு யாருக்கும் கொடுக்கல. ஜனங்கள் போகாதபடி பண்ணாங்க. அவங்க வசனத்தை ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்காக மொழிபெயர்த்து கொடுத்தா அவங்கள ஹெரிட்டேஜ்ன்றாங்க. நெருப்பினால் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். அவங்க சத்தம் கேட்டாலே என் ஆவியில் அப்படியே கலக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்படியே மயக்கத்தின் ஆவி கொடுக்குற மாதிரி இருக்கும். சினிமாவில் கூட அந்த மயக்கம் வராது. சினிமா பார்த்தா கூட நினைக்கிறதுக்காக பார்க்காதீங்க. அதை காட்டில் கொடிய வஞ்சகம் துரோபதேசம். அவன் ஏன்னா அவங்களே மனசாட்சியை மழுக்கி போட்டுட்டு மாறாக ஜீவிக்கிறதுனால அது ரொம்ப பயங்கரமான ஆவி. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். வாசிங்க 3வது வசனம் 4வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமலும் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்பு உள்ளவனும் அவன் யார்? இருமாப்பு உள்ளவன், ஒன்றும் அறியாதவன், தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனும் இருக்கிறான். அவைகளாலே கவனிச்சீங்களா? என்ன வருது? துருபதேசக்காரங்களாலே. சரியான உபதேசம் தான், பொறாமெல்லாம் வராது. அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. தின்று போடும். உன் ஆத்துமாவில் ஆரோக்கியம் இல்லாமல் போகும். உன் ஆத்மா நசர் கொண்டதா இருக்கும். உன் ஆத்மாவிலே விலகினமும் வியாதிகளும் உண்டாகும். கண்ட விசுவாசத்தை மறுதளிச்சு துரோகிகளா போனவங்க தான் நிறைய இருக்கு. அவங்களோட ஐக்கியம் வச்சா உன் ஆத்மா கெட்டு போகும். உன் ஆத்மா மழுங்கி போகும். ஆவியில ஷார்ப்னஸ் இருக்காது. நீயும் அந்த பாவம் பரவாயில்ல, இந்த பாவம் பரவாயில்ல, அவங்க அந்த தப்பு பண்ணா பரவாயில்ல, இந்த தப்பு பண்ணா பரவாயில்ல. ஆனா உன் ஆவி ஷார்ப்பா இருந்தா கொஞ்சம் மனசுல கோவம் தான் ஏசு ரத்தம் ஜெயம் என்ற பயம் ஷார்ப்னஸ் இருக்கும். மனதில் வருகிற காரியத்துக்கே ஷார்ப்னஸ். பெருந்தமூர் சபையில கூட நம்ம முன்ன என்ன வாசம்? விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறதும், அடுத்தது என்னது? வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடத்துல பீலையாம் போட்டோம். அது மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய மனது என்னது? போனவான்னு பார்த்தோம். வேசித்தனம், மதுபானம், புது திராட்சரசம் இருதயத்தை மயக்கும். வேசித்தனம்னா என்ன? உன்னை மயக்குகிற காரியங்கள். வேசித்தனம் பண்ணுவதற்கு ஆண்டவரை விட்டு மனது அலைவாயிர மனது. ஹல்லேலூயா. அதுதான் வேசித்தனம். கர்த்தரோடு கூட இணைந்து ஒருமுகமா இருக்கிறது தான் நல்ல ஆரோக்கியமான ஆவி. அலைவாயிர ஆவி, மயங்கி போகிற, சாஸ் காமிக்கிற மயக்கத்துக்கெல்லாம் மயங்கி போகிற ஆவி. போதனைகளை கொடுக்கிற ஒப்பிலையும் அதான் ஜனங்க சொல்லுவாங்க. ஊழியக்காரருடைய போதனைகள் ஜனங்களை லைட்டன் ஆக்குறது. ஆமென். சரி, அடுத்ததாக நாம் என்ன வாசிக்கிறோம்? தியத்தீரா வெளிப்படுத்தின விசேஷம் 2:18-29 நாம் வாசிக்கிறோம். 19வது வசனத்துல என்ன சொல்றாரு? உன் கிரியைகளையும், உன் அன்பையும், உன் ஊழியத்தையும், உன் விசுவாசத்தையும், உன் பொறுமையும், நீ முன்பு செய்த கிரியையிலும் பின்பு செய்த கிரியும் அதிகமா இருக்கிறதா இருக்குது. இதெல்லாம் எதிலையும் சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. அவன் எவ்வளவு ஊழியம் செய்து என் கால் வீங்கி போச்சு, என் கை வீங்கி போச்சுன்னு சொன்னா கூட திருப்தி அடைய முடியாது. அவன் ஹல்லேலூயா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் அன்பையும் அறிந்திருக்கிறேன், உன் ஊழியத்தை அறிந்திருக்கிறேன், உன் விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன், முன்பு காட்டிலும் அதிகமா கிரியை செய்கிறதை அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அதை திருத்த சொல்லி திருத்தினால் உண்டான ஆசீர்வாதத்தையும் திருந்தாமல் போனால் உண்டான பனிஷ்மெண்ட்டை எடுத்து காண்பிக்கிறார். அவன் என்ன குறை உண்டு? ஏனெனில் என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற யேசபேல் எனும் ஸ்திரீயானவள் என் ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி அவர்களுக்கு நீ போதிக்கிற இடம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
இதுல அங்க இருக்கு lacks discipline, tolerance of a corrupt prophetess. ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்கள் என்னவா? இந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி? ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை புசிக்க ஊழியக்காரரை அட்டாக் பண்ற ஆவி. ஹல்லேலூயா. சரியா கத்தருக்குள்ள இல்லைன்னா உள்ள கிரியை செய்கிற ஆவி என்ன தெரியுமா? ஏசபேல் தான். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிற சுத்திகரிப்பின் கூட்டத்துல ஏசபேலின் ஆவி குறித்து பயங்கரமாக ஆவியானவர் போராடினார். இப்படி ஜனங்களுக்குள்ள என்னது? மனசாட்சியை மழுக்கிட்டு இன்னொருக்குள்ள என்ன இருக்கு? வெளியில ஊழியம் கூட செய்யறேன்னு சொல்றாங்க, ஆனா உள்ள இருக்கிறது எசபேலின் ஆவி. ஒயிட் அண்ட் ஒயிட் போடலாம், ஹல்லேலூயா. நான் உள்ள என்னது? அசுத்தம், தீட்டு, கரைப்படிந்த உள்ளம், பிரச்சார எண்ணங்கள், பிரச்சார யோசனைகள், கரப்ட் மைண்ட், டிஃபைல்டு மைண்ட், டிஃபைல்டு ஸ்பிரிட், இதெல்லாம் இருந்துட்டு அதோடு கூட வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாகத்தான் நம்ம இருக்கும். இடம் கொடுக்கிறார். உனக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்களும் தன்மைகளும் சுபாவங்களும் இருக்குதா? அதை குறித்து மனஸ்தாபப்பட்டு அழுது ஜெபித்து அந்த கிரியைகளை அழிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இடம் கொடுக்க கூடாது. அவர் எவ்வளவு அவகாசம் கொடுக்கிறார், நாம் எவ்வளவாக நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். எண்ணங்கள்ல, யோசனைகள்ல, பேச்சுக்கள்ல, பார்வையில, செவிகளில காவல் இருக்கா? அல்லது இடம் கொடுக்கிறாயா? வேதம் சொல்வது பிசாசானவனுக்கு இடம் கொடாமலும் இருங்க. இடம் கொடுக்காத. உன் ஆவியில இடம் கொடுக்காத, உன் சிந்தையில இடம் கொடுக்காத, உன் வீட்டுல இடம் கொடுக்காத, எல்லாம் ஈஸியா ஆக்கி கொடுக்கிறது. ஊழியக்காரன் அவங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு கத்தருக்காக ஊழியம் செய்தா சுமூகமான லக்ஸூரியஸாக ஊழியம் செய்யும்படிக்கு அநேக ஊழியக்காரருடைய எண்ணங்களும் மனதும் மாற்றப்பட்டிருக்கிறது. என் ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ண எப்போ ஊழியக்காரர் பாவம் செய்வாங்களா, தவறு செய்வாங்களா, வழுக்கி விழுவாங்களா, இப்படி எதிர்பார்க்கிற ஆவிகள், எதிர்பார்க்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் பயங்கரமான ஆவிகளுடைய மக்கள் என்ன தவறுதான் தியத்திரால இடம் கொடுக்கிறார். அல்லாவே என்ன செஞ்சிட்டோம்? அல்லாவே அப்படிதாங்க, அவங்க கேரக்டர் அப்படிதாங்க. நம்ம என்ன செய்யணும்? நெவர் அல்லாஹ் டேக் இட். நம்மளாம் தீர்க்க தரிசனம் கூட சொல்லலாம். ஆகையினால சிலர் எல்லாம் பயங்கரமான ஆவிகள் உள்ள, அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில சரியான டாக்டர்ல டீச்சிங்ல இல்லைன்னா உள்ள இந்த எசபேலின் ஆவி உள்ளே வந்து விடுகிறது. அவளுக்கு கூட கர்த்தர் சொல்றார் 21வது வசனம், அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவள் கட்டில் கிடையாக்கி அவளுடைய விபச்சாரம் செய்தவருடைய கிரியைகளில் மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவேன். அப்பொழுதே நானே 23 உள்ளிந்திரங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். ஆஹா, எங்க பார்த்தார் இவரு வேசித்தனத்தை? இப்படிப்பட்ட பொல்லாப்ப உள்ளிந்திரங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். எசபேல் எங்க இருக்கு? உள்ளிந்திரத்தில் இருக்கு, இருதயத்தில் இருக்கு. மனம் திரும்பணும். அதனால இந்த மனதை என்ன செய்யணும்? எசபேலின் ஆவியை துரத்தி போட்டுட்டு மனதை தேவனுக்கு கொடு. கடந்த வாரம் பார்த்தோம், he is such a good God. He is able to give you a brand new heart, brand new spirit. Hallelujah. அதுல தன்னுடைய ஆவியை வைத்து அவருடைய கட்டளையின்படி செய்ய உனக்கு உதவி செய்வார். ஆமென். மனம் திரும்ப கர்த்தரை கேளு. give me a brand new heart Lord. சத்துருக்கு எடுத்து போட்டிருக்கிற இருதயம் எனக்கு வேணான்னு கேளு, கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அடுத்த சபை, சர்தை சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் சர்தை சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சிலர் மொத்தம் 4வது வசனத்துல தன்னுடைய வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலே உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆனா அவருடைய சர்தையில் உள்ள குறை என்ன? 3ஆம் அதிகாரம் 1வது வசனம்,
சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகள் 7 நட்சத்திரத்துடைய என்ன சொல்கிறார், நீ உயிருள்ளவன் என்று சொல்லியும் செத்தவனா இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம், சாவஸ். அப்ப என்ன, உன்னை எப்படி இருக்கு, உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை சாகிற நிலைமையில இருக்கு. ஸ்பிரிச்சுவல் டெத் இம்மினன்ட், ரொம்ப சமீபமா இருக்கு. எப்போ உளுந்து போவேன்னு தெரியாது, எப்போ விளக்கு அணையும் தெரியாது. ஸ்பிரிச்சுவல், எப்போ உனக்கு அப்படியே மங்கி எரிகிற தெரியா இருக்கிற, எப்படி இருக்குது ஆவிக்கிற, ஆமா பூ அப்படின்னு ஊதுனாலே போச்சு, அப்படி இருக்கு. அப்படிப்பட்டவர்களை தான், அதுதான் சர்தை சபை. நிர்விசார், ஸ்பிரிச்சுவல் டெத், இன்ஆக்டிவிட்டி, செயல்படாத, செயல்பாடு இல்லாத, தேவனுக்குரிய ஆக்டிவிட்டி இல்லாம ஆக்டிவா இல்லாத இன்ஆக்டிவிட்டி. கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவாக காணப்படவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்ப. ஹல்லேலூயா. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஹல்லேலூயா. சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிற விசுவாசம், பரிசுத்த வாழ்க்கை, தேவன் மேலுள்ள அன்பு, தேவன் பேருள்ள வைராக்கியம், தேவனுக்காக கிரியை செய்கிற காரியம் எப்பொழுதும் அது என்ன செய்யும், நமக்கே அநேக வேளை சோர்வுகள் வரும், பலகீனங்கள் வரும். தண்ணியை ஊத்தி ஊத்தி அவன் அவிக்க பார்ப்பான். நாம் என்ன செய்யணும், நெருப்ப போட்டு போட்டு எரிய வைக்கணும். ஹல்லேலூயா. நம்ம வேலை அது, நம்ம வேலை அது. தண்ணி அடிச்ச வாக்குல போக கூடாது, மயக்கத்துல இருக்கக்கூடாது, விழித்து எழுமணும். விழித்துக்கொள், விழித்துக்கொண்டு விழித்துக்கொண்டு. ஏன் எபேசியர்ல வாசிக்கிறோம், நீ விழித்துக்கொண்டு நீ என்ன செய், மரித்தோரிலிருந்து எழுந்துரு. தூங்குகிற நீ மரித்தோரிலிருந்து எழுந்துரு. இப்ப என்னதான் செஞ்சுட்டு இருக்க, தூங்குற. ஆனா எங்க இருக்கிற, மரித்தவர்கள் மத்தியில இருக்கிற, ஆல்மோஸ்ட் டெட். ஆனா இப்ப தூக்கத்துலதான் இருக்கிற. என்னால உனக்கு எழுவதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹல்லேலூயா. நீ மரித்தோரிலிருந்து எழுந்துரு. தூங்குகிற நீ, தூங்குகிற நீ அப்படின்னா அந்த ஆவிக்குரிய காரியத்துல கேர்லெஸ்னஸ். இப்ப வரும்போது கூட சொல்லிட்டு இருந்தேன், ஏதாவது உபத்திரம், தொல்லைகள், போராட்டங்கள் இருந்தா உடனே போராடி போராடி செவிக்கிறோம். ஒண்ணுமே இல்லைன்னா ரிலாக்ஸ், ரிலாக்ஸிங் ஸ்பிரிட். அதுல ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, கர்த்தரோடு உள்ள அந்யோன்யம் இல்லை, எல்லாம் இல்லை 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 இல்லை. கடைசியில ஜீவனே இல்லை, கிறிஸ்துவின் ஜீவனே இல்லை. ஹல்லேலூயா. மரித்து போகிறது. ஆனால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகைகளை நினைவு கூர்ந்து அதை கை கொள்ளு, மனம் திரும்பு. ஹல்லேலூயா. ரிலாக்ஸ்டா இருக்காது, சுறுசுறுப்பா இருக்கணும். அதிகாரம் யாரும் அதிகாரம் மட்டும் தேவனுடைய அதிகாரத்துக்கு உன்னை கீழ்ப்படுத்திடு. அவன் நான் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்றால் தேவனோடு நான் ஐக்கியப்பட வேண்டும். சீரியஸ்னஸ், 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 அதுதான் விழிப்பு. அவன் பி சீரியஸ். பேதுருல எழுதப்பட்டிருக்கு, பி சீரியஸ். ஜாக்கிரதையா விழிப்பா இருக்கா இல்லையா? பேதுருல 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்குது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையார்கள். ஆகியத்தில் வாசிக்கிறோம். But the end of all things is at hand. End of 1 Peter 4:7. End of all things is at hand. Therefore be serious and watchful in your prayers. Hallelujah. End of all things is at hand. So therefore be serious and watchful in all things in your prayers. Hallelujah. Be serious. Be serious and watchful in your prayers. ஜெபத்துல கூட எப்படி இருக்கணுமா? கர்த்தரோட வருகைக்கு அடையாளம் வந்துருச்சா? ஆண்டோட வருகைக்கான காரியங்கள் நடக்குதா? நான் எவ்வளவு ரெடியா இருக்கிறேன், என் வீட்டார் எவ்வளவு ரெடியா இருக்காங்க. அவன் ரிலாக்ஸ் பீப்புள். உலகத்தானா சீரியஸா இருக்கும். ஐயோ அழிவு வருதுப்பா, அது வருதுப்பா, இது வருதுப்பா, ஜாக்கிரதையா இருக்கும். ரொம்ப சோபமா இருக்குது கிறிஸ்தவங்க தான். இவ்வளவு எச்சரிப்பு பெற்று கிடைச்சும். Be serious and watchful in your prayers. ஹல்லேலூயா. சரி, அடுத்த சபைக்கு போறோம். சர்தை சபையை பார்த்துட்டோம். Extreme formalism, spiritual death, imminent inactivity. Philadelphia சபை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 to 13 வசனங்கள். பலவீனமான சபை ஆனால் உண்மையுள்ள சபை.
8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஹல்லேலூயா, வசனத்தை கைக்கொள்ளுகிற சபை. ஆமென். ஆனால் அதை குறித்து பாவங்களை குறித்து ஒன்றுமே சொல்லப்படவில்லை. கவனிச்சீங்களா? none recorded, no sins recorded. அதோட குறைகளே எழுதப்படவில்லை. கவனிச்சீங்களா? சிமிர்னா சபையில no reproof, கடிந்து கொள்ளுதலே இல்லை. ஹல்லேலூயா. இங்க ஒண்ணுமே எழுதப்படல. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டார்கள். ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரமா. இல்ல, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே வசனத்தை கை கொண்டாய். ஹல்லேலூயா. glory to God. நேரம் இல்லை, மனம் திரும்பலை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த சபைக்கு மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது என்று பார்க்கிறோம். மனம் திரும்ப, ஏன்னா அவங்க என்ன செய்ய, வசனத்தை கை கொண்டா பெரிய பட்டணத்தார் என்ன சொன்னாங்க, என்ன செய்தாங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் ஹல்லேலூயா, glory to God 16வது அதிகாரம். அங்கே பெரிய பட்டணத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது அதிகாரம் 11வது வசனம். Acts of the Apostles 17 and 11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார். ஹல்லேலூயா. வேத வசனத்தை நீ ஆராய்ந்து பார்த்து வேத வசனத்தை நீ தியானம் பண்ணா உனக்குள்ள துர்குணம் அழிக்கப்பட்டு உனக்குள்ளே நற்குணம் உண்டாகும். ஹல்லேலூயா. மன திரும்புதல் ஆட்டோமேட்டிக்கா ஏற்படும். வேத வசனத்தை தியானி, வேத வசனத்தை அபியாசப்படுத்து, செயல்படுத்து. ஹல்லேலூயா. அடுத்ததாக பிலதெல்பியா சபையை பார்த்துட்டோம். கடைசியாக லவோதிக்கேயா சபை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 22 வசனங்கள். அது நல்ல பணக்கார சபை, ஏழை சபை என்று சொல்லி போட்டிருக்குது. லவோதிக்கேயா சபை குறித்து நல்ல காரியங்கள் ஒண்ணு கூட ரெக்கார்டு இல்லையா? ஆமென். நல்ல காரியம் ஒண்ணு கூட இல்லை. அது இன்னைக்கு உள்ள உலக பிரகாரமான சபைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். பாப்புலர் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் வேர்ல்ட்லி சர்ச். ஹல்லேலூயா. தன்னிலே தானே திருப்தி அடைகிற உலக பிரகாரமான ஒரு சபை. அந்த சபை குறித்த குறைகளை பார்க்கும்போது 15 17 வசனங்களை வாசிப்போம் என்றால், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஏன்? நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறை இல்லை என்று நீ சொல். அவ்வளோ குறை இருக்கு, ஆனா என்னெல்லாம் ஒரு குறை இல்லை சொல்லுகிறபடினா அவனுக்கு ஒரு மன திரும்புதல். நீ ஐஸ்வர்யமானாகும்படிக்கு நெருப்பிலிடப்பட்ட பொன்னையும் நிர்வாணமாக்கி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு வெண் வஸ்திரத்தையும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்ணு ஆவிக்குரிய கண்ணு குருடாக்கி மழுக்கி போட்டிருக்கிறப்பா, கலிக்க போடு. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிஞ்சு கொண்டு வெளிச்சம் பெரு, வெளிப்பாட பெரு, சத்தியத்தை பெரு. நான் நேசிக்கிற அளவுள்ள அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஹல்லேலூயா. ஆயுதத்தில் வேகமா வாசிங்க 17-18. Because you say I am rich, have become wealthy, and have need of nothing, I have need of nothing, and do not know that you are wretched, but you do not know. You say that you are like this, but you do not know that you are wretched, miserable, poor, blind, and naked. I counsel you to buy from me gold refined in the fire, that you may be rich, and white garments. நான் எனக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறேன்? நெருப்பில் இடப்படப்பட்ட பொண்ணை வாங்குப்பா, உலகத்தின் பொண்ணை வாங்காது. ஆமென். அநேக சொல்லுவாங்க, அதை சேர்த்தேன் இதை சேர்த்தேன், இந்த பொண்ணை வாங்கினேன், இந்த நகையை வாங்கினேன், இந்த நட்டை வாங்கினேன். Hallelujah. ஆண்டவர் சொல்வாரு. But yet they also profess themselves to be spiritual, religious. கர்த்தர் சொல்வார், நீ நிர்பாக்கியம் உள்ளவன். What? You are wretched, miserable, and then poor, blind, naked. அடிக்கிட்டே போற.
அவருடைய பார்வையில் எப்படி இருக்கு? எல்லாம் வெளியரங்கமா வெளிச்சமா இருக்கு. உலக ஐஸ்வர்யம் அவருக்கு ஐஸ்வர்யமா தெரியுமா? ஹல்லேலூயா. ஆகினால சொல்றாரு, உனக்கு உண்மையிலே ஐஸ்வர்யவான் ஆகணும்னா நெருப்பில் இடப்பட்ட பொண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உபத்திரவத்தின் குகையிலே நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பல பாடுகளுக்கு உட்படுத்தி ரிஃபைனர்ஸ் ஃபயர், நம்மளுக்கு களிமெல்லாம் நீங்கினா நம்மளை பார்த்தாதான் அவருக்கு சுத்த பொண்ணா தெரியும். யோபு சொல்றார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொண்ணாக விளங்குவேன். அவன் நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதில் முறுமுறுக்காம சோர்ந்து போகாம ஈல்டு பண்ணுங்க, ரெபல் பண்ணாதீங்க. அப்போ களிம்பா போயிடும். அவன் அதில் விட்டு கொடுக்கும் போது, பொறுமையோடு சகிக்கும் போது கர்த்தர் நம்ம களிமை நீக்கி நம்ம பொண்ணாக மாற்றுகிறார் என்பதை மறந்தே போகக்கூடாது. என்னுடைய அஃப்ளிக்ஷன்ஸ், பாடுகள் எல்லாவற்றையும் நான் அப்படியாக எடுத்ததுனால இவ்வளவு தூரம் உருவாக்கப்பட முடிகிறது. ஹல்லேலூயா. நெருப்பில் இடப்பட்ட பொண்ணையும் அப்புறம் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்துல கேட்டு வாங்கு. என்ன செய்யணுமா? என்னிடத்துல வாங்கிக்கொள், என்னிடத்துல வாங்கிக்கொள். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கரிக்கும் போடு. வெண் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதற்கு ஆண்டட்ட வாங்கு. ஆண்டவரே உம்முடைய நீதி. அந்த வெண் வஸ்திரம் என்னது? மணவாட்டியை குறித்து சொல்லும் போது அவளுக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அது பரிசுத்தம். வேற இடத்துலதான் வெளிப்படுத்தல இருக்கு, நேரம் இல்லையே. அது மணவாட்டிக்கு வெண் வஸ்திரம், மெல்லிய வெண் வஸ்திரம், அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஹல்லேலூயா. தேவனிடத்துல கேளு, ஆண்டவரே உங்க நீதினால இதை கொடுத்துங்கப்பா. ரட்சிப்பாகி வெண் வஸ்திரம், நீதியாகி வெண் வஸ்திரத்தை எனக்கு கொடுத்துங்க. ஆமென். தேவ நீதினால கொடுத்துக் கொள்ளும் போது தான் அது வெண் வஸ்திரம். கத்துக்கு இந்த வெண் வஸ்திரம் அவருக்கு கணக்கு கிடையாது. ஹல்லேலூயா. அடுத்தது கலிக்கம். கண்களுக்கு கலிக்கம் போடுவனுக்கு புத்தி சொல்ற கண்களுக்காக மாற்றங்களை காணும்படிக்கு பிரயாசப்படுங்க. லேசியா இருக்காதீங்க, சோம்பேறியா இருக்காதீங்க, அசதியா இருக்காதீங்க, நிர்விசாரமா இருக்காதீங்க, ஊக்கமா செயல்படுங்க. ஓ ஹல்லேலூயா. பிரயாசப்படுங்க. கர்த்தர் கனப்படுத்துகிறவரா இருப்பார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.